வழியாக மட்டுமே வெளியே செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அடையாறிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் கிரீன்வே சாலை, தெற்கு கால்வாய் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு மந்தைவெளி, ஆரியபுரம் 2வது மெயின் ரோடு, ஆர்கே மட் ரோடு, லஸ் மயிலாப்பூர் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மேம்பாலங்களும் இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மூடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் எலியட் கடற்கரையை பொறுத்தவரை இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 6வது அவென்யூ நோக்கி வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்று போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வேளாங்கண்ணி பேராலயம் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் வண்ணமயமான காட்சிகள்தான் இவை. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமானோர் வருகை தந்துள்ளதால் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின்விளக்கு அலங்காரங்கள், தோரணங்கள் அமைக்கப்பட்டு ஜொலித்து வருகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக செய்யப்பட்ட மின்விளக்கு அலங்காரம் பொங்கல் பண்டிகை வரை தொடர்ச்சியாக ஒளிரும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். அதேபோல கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் தேவாலயம் மின் விளக்குகளால் ஜொலிக்கின்றன. விதவிதமான வண்ணங்களில் கண்களை கவரும்படியாக அமைந்துள்ளது. காமெடியை நினைவுபடுத்துவது போல் மீஞ்சூர் புறவழிச்சாலையில் இன்டர்நெட் கேபிளை திருட முயன்று மதுபோதை இளைஞர் அந்தரத்தில் தொங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த நெமிலிச்சேரி சந்திப்பில் வண்டலூர் மீஞ்சூர் மேம்பாலத்தில் கட்டுக்கட்டாக தொங்கிக் கொண்டிருந்த இன்டர்நெட் கேபிள்களை மதுபோதையில் இருந்த இளைஞர் வெட்டி எடுக்க முயன்றார். இதனை கண்ட பொதுமக்கள் எச்சரித்த நிலையில் அதை காதில் வாங்காத மதுபோதை இளைஞர் கேபிளை பிடித்து இறங்க முயற்சித்த போது திடீரென கேபிள் அருந்து அந்தரத்தில் தொங்கினார். நீண்ட நேரம் தொங்கிய இளைஞர் 20 அடி உயர பாலத்தில் இருந்து கீழே விழுந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதற்கட்ட விசாரணையில் இளைஞர் ஒடிசாவைச் சேர்ந்த நீலகண்ட மாஞ்சி என்பது தெரிய வந்துள்ளது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது திருடத்தான் வந்தாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 5வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பிலிருந்து பணியில் உள்ளவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக கூறி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக அரசு தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி கடந்த 4 நாட்களாக சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். 5வது நாளாக நூற்றுக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி எழும்பூரில் உள்ள காந்தி இர்வின் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 நிமிஷம் நாங்க கத்துனா கூட மயக்கம் போட்டு விழுந்துருவோம். ஒரு தொலை தூரத்துல இருந்து வந்து தங்க இடவசதி இல்லாம, நல்ல சாப்பாடு இல்லாம, ஒரு மன உளைச்சல்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஆசிரியர்களை இப்படி நிக்க வைக்கிறது அவங்களுடைய மாண்பை சீர்குலைக்கும் விதமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். சாலையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பிய நிலையில் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளார். தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் கடந்த 23ஆம் தேதி இபிஎஸ்ஐ சந்தித்து முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற பட்டியலை அதிமுக கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக ஜனவரி 4ஆம் தேதி பியூஷ் கோயல் மீண்டும் தமிழ்நாடு வரவுள்ளார். ஜனவரி 4 மற்றும் 5 என 2 நாட்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அவர் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். முதற்கட்ட ஆலோசனையின் போது பாஜகவுக்கு 23 இடங்களை ஒதுக்கலாம் என அதிமுக தரப்பில் கூறப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடனான 2வது கட்ட சந்திப்பில் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சி தலைவர்களையும் பியூஷ் கோயல் சந்தித்து கூட்டணி பேச்சு நடத்த வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் குருமூர்த்தியையும் பியூஷ் கோயல் சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது.
உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வருடாந்திர பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையின்படி வளர்ச்சி அளவுகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. அவ்வறிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜப்பானை விஞ்சியுள்ள இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது. 4.18 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் இந்தியா உலகளவில் 4வது இடத்தில் உள்ளது. வலுவான உள்நாட்டு தேவை, நிறுவன சீர்திருத்தங்கள், பணக்கொள்கைகள், விலை நிலைத்தன்மை உள்ளிட்டவற்றால் இது சாத்தியமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வேகம் தொடர்ந்தால் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ஜெர்மனியையும் விஞ்சி இந்தியா 3வது இடத்தை அடையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் உலகின் முதல் பெரிய பொருளாதார நாடாக அமெரிக்காவும் அதனை அடுத்து சீனா 2வது இடத்திலும் உள்ளது. ரயில் ஒன் செயலியில் ரயில்வே வாலெட் அல்லாத பிற வகைகளில் டிக்கெட் புக் செய்தாலும் கட்டணத்தில் 3% தள்ளுபடி என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக ரயில் ஒன் என்ற ஒருங்கிணைந்த செயலியை ரயில்வே துறை அண்மையில் அறிமுகம் செய்தது. இந்த செயலி வழியாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள், புறநகர் மின்சார ரயில்களுக்கான டிக்கெட்டுகளையும் பயணிகள் எடுக்கலாம். இதில் ரயில்வே வாலெட்டில் இருந்து பணம் செலுத்தினால் 3% தள்ளுபடி அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது பிற டிஜிட்டல் தளம் வாயிலாக ரயில் ஒன் செயலியில் கட்டணம் செலுத்தினாலும் 3% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் ஒன் செயலியில் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்வதை ஊக்குவிக்கக்கூடிய விதமாக புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. வரக்கூடிய 14ஆம் தேதி முதல் அடுத்த 6 மாதங்களுக்கு இந்த கட்டண சலுகை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் ஒன் செயலியை தவிர வேறு எந்த தளத்தில் டிக்கெட் புக் செய்தாலும் இந்த சலுகை கிடையாது என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் 65 விரைவு மற்றும் அதிவிரைவு ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்பில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 65 மெயில், விரைவு மற்றும் அதிவிரைவு ரயில்களின் வேகம் அதிகரிப்பால் 5 நிமிடங்கள் முதல் 85 நிமிடங்கள் வரை பயணிகள் தங்களுடைய பயண நேரத்தை சேமிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொல்லம் தாம்பரம் அதிவிரைவு ரயில் வழக்கமான நேரத்தை விட 85 நிமிடங்கள் முன்னதாகவும், கோவை ராமேஸ்வரம் வாராந்திர ரயில் 55 நிமிடங்கள் முன்னதாகவும் சென்று சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் வாராந்திர ரயில் 50 நிமிடங்கள் முன்கூட்டியே செல்லக்கூடிய வகையில் வேகம் அதிகரிக்கப்பட உள்ளது. இது தவிர செங்கோட்டை சென்னை எழும்பூர் பொதிகை எக்ஸ்பிரஸ் வழக்கமான நேரத்தை விட 20 நிமிடம் முன்னதாகவும், சென்னை எழும்பூர் குருவாயூர் 20 நிமிடம் முன்னதாக செல்லக்கூடிய வகையிலும் வேகம் அதிகரிக்கப்பட உள்ளது. நாகர்கோவில் தாம்பரம் இடையிலான அந்தோதியா அதிவிரைவு ரயில் 45 நிமிடங்களும், தூத்துக்குடி சென்னை எழும்பூர் இடையிலான முத்துநகர் அதிவிரைவு ரயில் 30 நிமிடங்களும் முன்கூட்டியே செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான T20 தொடரை இந்திய மகளிர் அணி ஒயிட் வாஷ் செய்துள்ளது. இந்தியா வந்துள்ள இலங்கை அணி 5 T20 போட்டிகளில் விளையாடியது. முதல் 4 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் கடைசி போட்டி நேற்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்று இலங்கை பந்து வீசிய நிலையில் இந்தியாவின் அதிரடி வீராங்கனையான ஷபாலி வர்மா 5 ரன்களில் வெளியேறினார். ஸ்மிருதி மந்தனாவுக்கு பதில் முதல் முறையாக T20 போட்டியில் விளையாடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த கமலினி 12 பந்துகளில் 12 ரன்கள் சேர்த்து வெளியேறினார். கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் நிதானமாக விளையாடி 68 ரன்கள் சேர்த்த நிலையில் இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் சேர்த்தது. இலங்கை வீராங்கனைகள் ஹாசினி பெரேரா, இமேஷா துலானி ஆகியோர் அரை சதம் விளாசிய போதும் அந்த அணி 20 ஓவர்களில் 160 ரன்கள் மட்டுமே எடுத்து 15 ரன்களில் தோல்வியடைந்தது. சிறந்த வீராங்கனையாக கேப்டன் ஹர்மன் பிரீத்தும் தொடரின் சிறந்த வீராங்கனையாக ஷபாலி வர்மாவும் தேர்வு செய்யப்பட்டனர்.